மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்றாள். நல்லோர்கள் அனைவரும் ஒளியை விரும்புவர், அவர்கள் அதை நேசிப்பர். இருளின் இரக்கமற்ற செயல்களை உணர்வோர்தான் ஒளியின் மகிமையை போற்றுவர். ஒளி அருகில் இருக்கையிலே அதை தக்க வைத்துக் கொள்ள தெரியாதவர்கள் இருளுக்கு நெருக்கமான செயல்களை செய்து துன்பமும் துயரமும் விலகாவண்ணம் நம்மையும் சுற்றத்தையும் பாழ்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கடவுள் நம்மை மகிழ்வோடு இருக்க படைத்திருக்கிறார். இதையே எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியோம் பராபரமே என்று பக்தரொருவர் பாடுகிறார். இன்றைய முதல் இறைவாக்கிலே எசாயா அழகாக சொல்லுகிறது, இருள் பூவுலகை மூடினாலும் ஆண்டவரின் மாட்சி என்ற ஒளி உன்மீது ஒளிரும். உன் உதிய கதிர் கண்டு புறையினத்தார் வருவர், மன்னர் வருவர், நீ அக்களிப்பால் உன் இதயம் வியந்து விம்மும். இருளிலிருந்து ஒளியை கொணர்பவர் இறைவன், ஒளியிலே மக்களை ஈர்ப்பவர் அவர். உலகம் தோன்றும் முன்பு இருளெங்கும் பரவி இருந்தது, அங்கு ஒளி தோன்றுக என்று ஆணையிட்டவர் கடவுள். எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது, என் எருசலேமை பார்த்து பறைசாற்றுகிறார். இவ்வொளி அனைவரையும் ஒளிர்விக்கிறது. உலகு அனைத்தும் பயன்பெறும் ஒளியாக இறைவன் இருக்கிறார். சாவின் நிழலும் காரிருளும் சூழ்ந்துள்ள நாட்டிலே தன் ஒளியை சுடர்வீடச் செய்தார். ஒளியை படைத்த கடவுள் இருளில் அதை படைக்கிறார். இருள் நீத்து ஒளி உண்டாகிறது என அறிஞன் ஒருவன் கூறுகிறான். நீண்டு செல்லும் இரவின் இருள் நீத்து விடுவதால் ஒளியாகிறது. இருளை நீக்க வைப்பதும் ஒளியை உண்டாக்குவதும் இறைவனுடைய செயல். இவ்வாறு தீமையை நீக்க நன்மையை கடவுள் உருவாக்குகிறார். இது ஒவ்வொரு மனிதனின் வேலையும். இயேசுவின் பிறப்பும் இக்கோணத்தில் தான் காட்டப்படுகிறது. ஏரோது எருசலேம் நகரை தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் கொண்டுவர முடியா மீட்பை இயேசு மெசியா கொண்டு வருகிறார். நன்மைக்கு எதிராக செயல்படும் இக்கூட்டத்தை நீக்கச் செய்ய 3 ஞானிகள் வருகின்றனர். அவர்கள் மெசியா எனும் மீட்பின் ஒளியை காண்கின்றனர். மட்டில்லா பெருமகிழ்ச்சி அவர்களை ஆட்கொள்ள ஒளியை வணங்கி தொடரும் சாட்சிகளாக மாறுகின்றனர். நம்மிடம் இருக்கும் இருளை, தீமையை, தன்னலத்தை நீக்க விடும் போது, கரைந்து போக இசைவு தரும் போது இயேசு அங்கு ஒளிர்கிறார். இதை உணர்ந்தவர்களாக, உண்மையான ஒளியை எங்களுடைய இதயத்திலே பற்றியெறிய வைத்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனைகள் செய்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் புதுப்பித்தரலாம். குடும்பமாக வந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். நாங்கள் செய்கிற தொழில் துறைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நோயற்ற துன்பமற்ற தீமைகள் அகன்ற வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும். உம்மையை நம்பியிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் நேர் ஆறுதல் தந்தார். ஆறுதல் தேடி அலைகின்ற போது ஆதவன் நேர் ஆறுதல் தந்தார். துயரினில் மூழ்கி மடிந்திடும் வேளை துணையாக வந்தார்.
எனக்காக வந்தாய், துயரெல்லாம் மறந்தேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். போற்றுவேன் தேவா போற்றுவேன், உன் திருவடி பணிந்து போற்றுவேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீ